ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே 2026 ஆண்டின் சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த கிராஸ் டிவியின் மூலமாக எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நேரம் ஒரு உன்னதமான நேரம். நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். ஆமென். ஜெபித்தவர்கள் தோற்று போன சரித்திரம் இல்லை. ஆமென். தோற்று போகிறவர்கள் ஜெபிப்பதில்லை. ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைவை கொடுக்கும், தேசத்தில் ஒரு பெரிய அசைவை கொடுக்கும். ஆகவே எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். நாம் தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக. ஆகவே நாம் எல்லாரும் உற்சாகமாக ஊக்கமாக நாம் இந்த டிவிக்கு முன்பாக இருக்கிற நாம் நம்மை முழுவதுமாக தேவ சமூகத்தில் அர்ப்பணம் செய்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க நம்மளை அர்ப்பணிப்போம். நாம் இருக்கிற இடத்துல ஒரு மனமாக ஜெபிக்கிற இந்த நேரம் உன்னதமான நேரம். இந்த ஜெபத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் நம்முடைய இந்திய தேசத்தில் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிற திரு ஞானேஷ்குமார் அவர்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதே போல் இந்திய தேர்தலில் உதவி ஆணையராக இருக்கிற திரு சுக்பீர் சிங் சந்துக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். விவேக் ஜோதிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தலைமை தேர்தல் அலுவலக பணியாளர்களாக இருக்கிற சுமார் 450 பேருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் அதிகாரியாக அரசு செயலாளர் திருமதி அர்ஜுனா பட்நாயக் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரியாக திருமதி ஆனிஷ் ஜோசப் திரு வி ஸ்ரீதரன் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். துணை தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஆர் மனுவேல் ராஜுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணையருக்கு கீழே ஒவ்வொரு மாநிலத்திலும் இவ்விதமாக ஒவ்வொரு தலைமை தேர்தல் ஆணையர்கள் அதிகாரிகள் செயல்பட்டு வருகிறார்கள். அதே போல் தலைமை நிர்வாக அதிகாரிகளும் செயல்பட்டு வருகிறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவ திட்டத்தின்படி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்யணும். ஏனென்றால் அதிகாரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடாது. நமக்கு சட்டம் எப்படி சொல்லுகிறதோ அப்படித்தான் அதிகாரிகள் செயல்பட வேண்டும். ஆகவே இதில் மனுஷனை பார்க்கவோ ஆளுகை செய்கிறவர்களை பார்க்கவோ கூடாதபடி ஆண்டவர் கொடுத்த பணியை உண்மையும் உத்தமமாய் செய்ய நாம் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையர் அவர்களுக்காகவும் உதவி ஆணையர்களுக்காகவும் அதோடு மாத்திரல்ல அவர்களுக்கு கீழ் பணி செய்கிற 450 பேருக்காகவும் தலைமை தேர்தல் ஆணையருக்காகவும் தேர்தல் அதிகாரிக்காகவும் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்காகவும் மற்றும் துணை தலைமை அதிகாரிகளுக்காகவும் நாம் அருமையான சகோதரியோடு இணைந்து ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த அருமையான விலையில் இந்த கிராஸ் டிவியோடு ஆண்டவரே இதை இணைந்து நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேர்தலுக்காக நாங்கள் ஆண்டவரே இப்போ இருந்தே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவரே தகப்பனே மக்கு சோத்திரம் ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரே பிரயாசப்படுகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமான நபர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த கிராஸ் டிவி
டிவியோட இணைந்து அப்பா இந்த வேளையில இதோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. தலைமை தேர்தல் ஆணையருக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உதவி தேர்தல் ஆணையருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பணிபாற்றுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. தலைமை தேர்தல் அதிகாரி அரசு செயலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். துணை தலைவர் ஆண்டவரே நிர்வாக அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேர்தல் நடைபெறும் காலம் ஆண்டவரே அனைத்து அரசு அதிகாரிகளும் அலுவலர்கள் ஆண்டவரே தேர்தல் பணி ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இந்த கிராஸ் டிவியோடு இணைந்து நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபத்தில் யுத்த முனையில் நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகள் இந்த தேர்தலில் பணியாற்றுகிற பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் உண்மை உத்தமமாக இருக்கணும் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுக்கு இந்த தேர்தல் பணி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆண்டவர் அப்பா ஆண்டவரே பணி கொடுக்கப்பட்டிருக்கும் ஏசப்பா. அது பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில இந்த தேர்தல் காரியத்தில் அவர்கள் நேர்த்தியாய் நின்று செய்யத்தக்கதாக நடுநிலைமையாய் செயல்பட கர்த்தர் கிரியை செய்வீராக. எதுக்கும் அஞ்சக்கூடாது கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எந்த பெரிய பெரிய அதிகாரிகளுக்கோ இவங்க பயந்து ஆண்டவர் எந்த ஒரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே துக்கிரியான காரியங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்பா ஒரு சார்பாக இவர்கள் எந்த அதிகாரி செயல்படாதபடி ஆண்டவர் உங்க நாம மகிமைக்கென்று அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை இந்த தேர்தல் காரியங்களை ஆண்டவரே அது உண்மை உத்தமாய் செய்யத்தக்கதாக நடுநிலைமையாய் செயல்படத்தக்கதாக இந்த அதிகாரி உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்வீராக. அப்பா நீங்க நடத்துவீராக. உண்மை உத்தமா நடத்து யாருக்கு பாதகமா நடத்தாதபடி நடு நிலைமை நின்று ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஆண்டவரே அழகா நேர்த்தியாய் கரகமாய் செய்து முடிக்க பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவரே நீர் ஒருமுகப்படுத்துவீராக. ஒவ்வொரு அதிகாரியுடைய இருதயத்தை இந்த நாளில் இருந்து நீர் ஒருமுகப்படுத்துவீராக. இந்த தேர்தல் காரியத்தில் எப்படி இப்படி செயல்பட வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைவிடுவீராக. எந்த சூழ்நிலையில் எந்த காரியத்திலும் அவர்கள் வழி விலகி போய்விடாதபடி கர்த்தாவே நேர்த்தியாய் கரகமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மை உத்தமாய் செய்ய எதுக்கும் அவங்க சாய்ந்து விடக்கூடாது கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் சோதரம். அப்படி இருதயத்தை நீர் ஒருமுகப்படுத்துவீராக. நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் உமக்கு சோதரம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம்முடைய பாரமான ஜெபத்தை கேட்டாங்க. இந்திய தேர்தல் ஆணையர் இன்னும் தலைமை தேர்தல் உதவி ஆணையர் மற்றும் அங்கு வேலை செய்கிற தேர்தல் அதிகாரிகள் மற்றும் இவர்களோடு இணைந்து வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்து ஆண்டவரே அந்த மக்கள் அவர்களுடைய பணியை நேர்த்தியாக செய்யவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த தேர்தல் நாட்கள் இவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி எல்லாருக்கும் நடுநிலைமையாக தன்னுடைய பணியை செய்து இதன் மூலமாய் தேசத்தில் கர்த்தருக்கு பிரியமான நபர்கள் ஆட்சி செய்ய கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்ய போறபடினா நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அடுத்தபடியாக நாம் இன்னும் பாரமா ஜெபிப்போம். தேர்தல் ஆணையர் அதிகாரிகள் அனைவரும் எவ்விதத்திலும் பயமுறுத்தலுக்கு இடம் கொடாதபடி அவன் யாவருக்கும் சாதகமாக செயல்படாதபடி நல் மனதோடு தைரியமாக நேர்மையாக செய்யத்தக்க இருதயத்தை கர்த்தர் அவர்கள் கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அதோடு மாத்திரம் இல்லை, தேர்தல் ஆணையர் அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பு இல்லாமல் நடுநிலைமையாக செயல்பட வேண்டும். எந்த கட்சியின் மூலமாக அவர்கள் எந்த விதத்தில் பணி செய்கிற அதிகாரிகள் அனைவரும் பதவி ஆசைக்கோ பண ஆசைக்கோ அவர்கள் இடம் கொடுக்காதபடி தேர்தலில் பணியை உண்மையாக செயல்பட நாம் எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தை நோக்கி நாம் மன்றாட போறோம், மன்றாடி கேட்க போறோம். ஆண்டவரே தேர்தல் ஆணையர்கள், ஆண்டவரே தேர்தல் அதிகாரிகள் யாருக்கும் பயப்படக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிற ஐயா, அது யாரும் அவர்களை அச்சுறுத்தவும் கூடாது. அவங்க பணியை உண்மையாய் உத்தமாய் செய்வதற்கு ஆண்டவர் எந்த அரசு அதிகாரிகளும் எந்த அரசியல் கட்சிக்காரர்கள் அவங்கள பயமுறுத்தாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்காதபடி கர்த்தாவே இவர்களும் எந்த கட்சியை சார்ந்து செயல்படாதபடி
கர்த்தாவே அவர்களுக்கு தங்கள் கொடுக்கப்பட்ட பணியை உண்மையும் உத்தமமாக செய்ய நாங்கள் நோக்கி ஜெபிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு அரசு ஆணையர்களும், தேர்தல் ஆணையர்களும், அரசு அதிகாரிகளும் எல்லாரும் இணைந்து தேவனுடைய திட்டம் எங்க தேசத்துல நடைபெறணும். தேசம் முழுவதில் ஒரு பெரிய மாற்றம் வரலையா? ஆமே. எங்க உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவில் நடக்கிற தேர்தல் உண்மையிலே நீதி நியாயமாய் நடக்கிறது சொல்லத்தக்க கர்த்தாவே, நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. எல்லா தேர்தல் ஆணையர்கள், அதிகாரிகள் எல்லாரும் ஆண்டவரே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை உண்மையை உத்தமமாய் செய்வது கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்கிறதுக்காக நன்றி. எங்க ஜெபங்கள் மூலமாய் இந்த அன்பு ஊழியர்களை வல்லமையா இருந்து பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். உண்மை உத்தமமாய் தங்களுடைய பணியை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இதன் மூலம் வரக்கூடிய சகல கண்ணம் துதி புகழ் எல்லாம் இயேசு ராஜா ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் இன்னும் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பில்லாமல் நடுநிலைமையோடு செயல்பட நாம் ஜெபித்தோம். இன்னும் நமக்கு சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி இந்த நாட்களிலே பொல்லாத அசுத்த ஆவிகளை கட்டி ஜெபிக்க போகிறோம். அதிகாரிகள் தவறாக செயல்பட பதவி ஆசை, பண ஆசை தூண்டுகிற அச்சுறுத்தலின் ஆவிகளை அனைத்தையும் நாம் கட்டி ஜெபிக்க போகிறோம். அதோடு மாத்திரமல்ல, எழுப்புதலுக்கு விரோதமாக செயல்படுகிற அதிகாரிகளை பயன்படுத்தி பிசாசுண்டி கிரியைகளை அனைத்தையும் முற்றிலுமாக முடக்க செய்ய நினைக்கிற அந்த அசுத்த ஆவிகளை நாம் கட்டி ஜெபிக்க போகிறோம். அதோடு மாத்திரமல்ல, தேசம் எங்கும் தேவனுடைய நீதி செயல்பட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசம்தான் நேர்மையான தேர்தல் கொண்டது என்று அரசியல்கள், தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், காவல்துறை போன்ற எல்லா அலுவலகங்களும் நேர்த்தியாக செயல்படும் என்று சாட்சி சொல்கிற அளவுக்கு ஆமென். அருமையான சகோதரியோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஏசப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தாவே மக்கு சோத்திர அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, தேர்தல் அதிகாரிகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்கள்லப்பா ஆண்டவரே அநேக கர்த்தாவே பிசாசுடைய கிரியினால் ஆண்டவரே அப்பா பலிகள் செலுத்தி யாகங்கள் வளர்த்து ஆண்டவரே மக்கு சோத்திரம் பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் ஆண்டவரை ஏவி விட்டு ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அதிகாரிகளுக்குள்ள பண ஆசை, ஆண்டவரே பொருள் ஆசை, பதவி ஆசையை கொண்டு வரும்படியாக ஆண்டவரே கிரியை செய்கிற இந்த பொல்லாத அசுத்த கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது கிரியை செய்யக்கூடாது கர்த்தாவே. எந்த அதிகாரி உள்ளத்திலோ, எந்த ஆண்டவரே அப்பா அரசியல் தலைவர்கள் உள்ளத்திலோ எந்தவித பொல்லாத எண்ணங்களோ, பதவி ஆசையோ, பொருள் ஆசையோ, பண ஆசையோ வராதபடிக்கு கர்த்தாவே நீர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் எத்தனை யாகங்கள் அப்பா, எத்தனை பலிகள் அப்பா ஆண்டவரே மக்கு சோத்திரப்பா, எத்தனை பில்லி சூனியங்கள், எத்தனை ஏவலாவிகள் ஆண்டவரே இது நிமித்தமாய் ஆண்டவரே அப்பா மக்கு சோத்திரம் ஆண்டவரே மக்களை மதிமயங்க வைக்க வேண்டும் ஆண்டவரே மக்கு சோத்திரேசப்பா. என்னென்ன காரியங்கள், என்னென்ன யாகங்கள் நடத்துகிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. என்னுடைய இயேசுடைய கண்கள் ஏசப்பா, உங்க கண்கள் பூமி எங்கு உலாவுகிறது வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்துல ஆண்டவரே காணப்படுமே ஆனால் எல்லா பலிகளும், எல்லா யாகங்களும், எல்லா ஆண்டவரே தகப்பன பிசாசு பில்லி சூனியம் ஏவல் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் செயலற்று போவதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு முன்பாக ஆண்டவரே அவைகள் ஆண்டவர் எல்லாம் ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாது கர்த்தாவே. அப்பா எங்களுடைய தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இப்படிப்பட்ட இப்பவே இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்களுடைய அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள், அது யாரா இருந்தாலும் சரி கர்த்தாவே நீங்க பொறுப்படுங்க இயேசப்பா. ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீதி நிலைநாட்டப்படணும் கர்த்தாவே. அப்பா நீதி கேடு செய்வதற்கு எந்த மனுஷனும் துணிகரம் கொள்ளாதபடி தேவனுடைய கரத்திலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்புடுத்தி ஜெபிக்கிறோம். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். எல்லா ஆண்டவரே அப்பா எங்கள் இந்தியாவில் நடக்கிற தேர்தல் எவ்வளவு அருமையா இருக்கு. அநேக உலக நாடுகள் அதிகாரிகள்
உலக ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே நாட்டில் உள்ள அதிகாரிகள் ஆண்டவரே பிரதமர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த இந்திய தேசத்தில் இந்த தேர்தலை கர்த்தர் முன்னின்று நடத்தி தருவீராக. ஆண்டவர் இந்த தேர்தல் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாம மகிமைக்கென்று நடப்பதாக ஆண்டவரே எந்த கேடுபாடுகள் நடக்காதபடி, எந்த குளறுபடிகள் நடக்காதபடி என் தேவனுடைய கரம் ஐயா நீர் செயல்படபடி ஆயிடுச்சு ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறக்காய் சோத்திரம். உங்க வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் எல்லா அதிகாரிகளையும் உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீங்க அவர்களை பொறுப்படுப்பீராக. நீங்க அவங்க உள்ளத்துல பேசும்போது அதுக்கு ஆண்டவரே அப்பா மருத வார்த்தை இல்ல கர்த்தாவே, நீங்க விடைபடுங்க கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பொறுப்படுங்க இயேசுப்பா. எங்க தேசத்தை முற்றிலும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம்முடைய பாரமான ஜெபத்தை கேட்டு ஆமென். தேர்தல் காலங்களிலே வில்லி சூனிய ஆவிகளோ மாந்திர சக்திகளோ எந்த பொல்லாத ஆவிகளோ பண ஆசை பிடித்து செயல்படுகிற ஆவிகள், பொருளாசை கொண்டு கிரியை செய்கிற ஆவிகள், பதவி ஆசை கொண்டு கிரியை செய்கிற எல்லா ஆவியுடைய வல்லமைகளை நாம் கட்டி ஜெபித்த அந்த நேரத்தில் ஆவியுடைய வல்லமைகள் கட்டப்பட்டு விட்டு அது செயல்படுத்த முடியாதபடி ஆவியானவர் தாமே பலத்த கிரியை செய்து கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அடுத்தபடியாக நாம் ஜெபிக்க போகிற காரியம், தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகை வர 234 தொகுதிகள் கர்த்தருக்கு சித்தமான வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறது நம்முடைய கடமை. 234 தொகுதிகளிலும் ஆமென் ஆமென் கர்த்தருக்கு சித்தமான வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்கள் கொடுக்கப்பட்ட அந்த பணியை மக்களுக்கு உண்மை உத்தமமா செய்யணும். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஆண்டவர் தான் அந்த பணிக்கு அவர்களை நியமிக்கிறார். அதிலே அவர்கள் உண்மையாக செய்தால் அப்படியே சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். உண்மையாக செய்யவில்லை என்றால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போவார்கள். ஆகவே அந்த இழந்து போகாதபடி அவர்கள் கொடுக்கப்பட்ட தொகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் நற்கிரிகளை செய்யணும், நன்மையை செய்யணும். ஆமென். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். அப்படிப்பட்ட காரியங்களை ஆமென் நாம் இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அருமையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் செயல்பட நாங்கள் ஒருமனப்பட்டு இப்போ ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆண்டு சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட போகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய நலனை பார்க்க, குடும்ப நலனை பார்க்க, வாக்களித்த ஒவ்வொரு மக்களும் சேவை செய்ய, அவர்களுக்கு நன்மை செய்ய, சந்திக்கப்பட கர்த்தாவே இவர்களை நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் அவங்க சீராக ஓட இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற அந்த நாளிலே என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேர்தல் நாட்களிலே எல்லா வாக்குச்சாவடிகளிலும் தேர்தலுக்கு பின்பு வாக்குப்பெட்டிகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இடங்களிலே இவைகள் கர்த்தருடைய ஆளுகையின்படி அவன் கொண்டு வர எந்த விதமான வன்முறைகள் நடக்காதபடிக்கு ஆமென் அந்த வாக்கு எந்திரங்கள் எந்த விதமான ஆமென் முறைகேடுகள் இல்லாதபடி ஆமென் ஆண்டவரே அது சீராக செயல்பட நாங்கள் அதற்காகவும் ஜெபிக்கிறோம். அதற்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களால எதுவும் செய்ய முடியும். ஆமென் 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 ஆமென். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஆகவே எந்த விதமான மோசமான காரியங்கள் அந்த வாக்கு பெட்டி வாக்கு போடுகிற எந்திரங்கள்ல எந்த விதமான குளறுபடிகளோ ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய கரத்துல இதுக்காக வைத்து ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை இறங்கி நேர்த்தியாக அந்த தேர்தல்கள் நடைபெற பரிசுத்த ஆவியானவர் பலன் தர வேண்டுமாய் கிருபை செய்ய வேண்டும். உன்னதமான வல்லமை ஆண்டவர் இறங்கி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உங்க வல்லமை இறங்கி பெரிய காரியங்களை செய்வதற்கு நீங்க கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செய்து
அந்த வாக்கு பெட்டி வாக்கு சேகரித்து கொண்டு வருகிற பாதுகாப்பாக கொண்டு வந்து அது எண்ணப்படக்கூடிய நாள் வரைக்கும் அது பாதுகாக்கப்படணும். எந்த விதமான அந்த பெட்டிகள் அது குளறுபடி இல்லாதபடி கர்த்தாவே நீங்க அதை பாதுகாத்து கொள்ள உங்க கரத்தில் அர்ப்பணம் செய்யும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க வல்லமையை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம்முடைய பாரமான ஜெபத்தை கேட்டு அந்த தேர்தல் காலங்களில் 234 தொகுதியில் கர்த்தருக்கு சித்தமானவர்களை தேர்ந்தெடுத்ததோடு அல்லாமல் அந்த தேர்தல் நடந்த இடத்திலிருந்து பெட்டிகளை நேர்த்தியாக கொண்டு வந்து நேர்த்தியாக என்னுடைய காலங்கள் வரைக்கும் பாதுகாத்து எந்த விதமான குளறுபடிகள் இல்லாதபடி கர்த்தர் அதை காத்து கொண்டு தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற பரிசுத்தாவின் கிருபை செய்கிறபடினா நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, இந்த தேர்தலுக்கு எதிராக செயல்படுகிற மாந்தர சக்திகள், கிரியைகள், யாகங்கள், பில்லிசூனிய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த வல்லமைகள் கட்டப்பட்டு அந்த கிரியைகள் செயலிழந்து போகும்படியாக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நாம் எல்லாரும் இதற்காக பாரம் எடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த தேர்தலுக்கு எதிராக பில்லிசூனிய ஆவிகள், மாந்திர கிரியைகள், யாகங்கள், இது போன்ற பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கட்டி ஜெபிப்போம். எல்லாரும் வருமானப்பட்டு ஜெபிப்போம். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு சித்தமானவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கு சித்தமான முதலமைச்சரை தமிழ்நாட்டில் ஆளுகைக்கு கொண்டு வர நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, வாக்களிக்க அனைத்து மக்களும் சிந்தைகள் தேவ சித்தத்துக்கு நேராய் திறக்கப்படணும். அவன் தேவையில்லாத இலவசங்களுக்கும் மூலமாய் திசை திருப்பப்படாதபடி இளைஞர்கள், பெண்கள் இவர்களை குறிவைத்து திசை திருப்பும் அரசியல் கட்சிகள் செயல்படும் மனுஷிக ரீதியான காரியங்கள் எல்லாம் அதமாக்கப்படும்படியாக இந்த காரியங்கள் மனதில் சகோதரியோடு இணைந்து நாம் ஜெபிக்கலாம். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த தேர்தலுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. எல்லா இடங்களிலும் ஜெபிக்கிறாங்கப்பா ஆண்டவரே. நாங்களும் இந்த இடத்துல இந்த கிராஸ் டிவி மூலமாக இணைந்து ஏசப்பா இந்த பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எந்தெந்த நபரெல்லாம் ஆண்டவரே இந்த தேர்தலுக்காக ஆண்டவரே நிற்கிறாங்களோ ஏசப்பா, ஆண்டவரே நான் பணி செய்வேன், நான் இந்த பகுதியில் ஆண்டவரே தொண்டு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த மனப்பான்மையோடு ஆண்டவரே தேர்தலில் நிற்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. ஒரு வாஞ்சியோடு ஒரு சேவை மனப்பான்மையோடு நிற்க என் கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு நன்மை செய்யத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. தேர்தலுக்கு எதிராக செயல்படுகிற மந்திர கிரியைகள், ஆண்டவர் யாகங்கள், பில்லிசூனியங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால அது கட்டப்படுவதாக, அந்த கிரியைகள் செயலற்று போவதாக. ஆமென் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அந்த காரியத்துக்காக. நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவரே, தேசத்தில் நடக்கிற காரியங்களை ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரமே சப்பா. கர்த்தருக்கு சித்தமான நபர்கள் சட்ட உறுப்பினர்களாய் தேர்ந்தெடுக்கப்படணும்ப்பா ஆண்டவரே. சட்டமன்ற உறுப்பினர்களாய் தேர்ந்தெடுக்கப்படணும் கர்த்தாவே. ஆண்டவர் உமக்கு சித்தமான முதல்வரை ஆண்டவரே தமிழ்நாட்டில் ஆண்டவர் ஆளுகையில் வர ஆண்டவரே கருத்தாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்களுக்கு சித்தமான பிள்ளைய நீங்க எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க தருகிறக்காய் ஸ்தோத்திரம். வாக்காளர்கள் ஆண்டவரே அனைத்து மக்களும் சிந்தையும் ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி நேராய் திருப்பப்பட ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இலவசங்கள் மூலமாய் திசையை திருப்பாதபடி ஆண்டவரே இளைஞர்கள், பெண்கள் ஆண்டவரே இவர்களை குறிவைத்து திசை திருப்ப அரசியல் கட்சிகள் செயல்பட ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவர்களுக்குள்ள நல்ல சிந்தை உண்டாவதாக அப்பா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்படி சிந்தையை கர்த்தர் திருப்புவீராக, திருப்புவீராக அப்பா மக்கு ஸ்தோத்திரம். எந்த இலவசத்துக்கும் ஆண்டவரே பிள்ளைகள் விழுந்து விடாத
விடாதபடி ஐயா தனக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை அவர்கள் பணத்துக்கு விற்று போடாதபடி என்னுடைய தேசத்தின் பிள்ளைகளை உடைய ஆளுகைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. எந்த விதத்திலும் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்துக்கு ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய பணியை செய்வதற்கு ஆண்டவரே அப்பா எந்த தடையும் வராதபடிக்கு நல்ல ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை அப்பா தேசத்தில் ஆளுவதற்கு நீர் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்ய போறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்க நாமம் மாத்திரம் இந்த தேர்தல் நிமித்தம் மகிமைப்படுவதாக, உம்முடைய திட்டம் நிறைவேறுவதாக, உம்முடைய நீதி நிலைநாட்டப்படுவதாக. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய பாரமான ஜெபத்தை கேட்டாங்க. கேட்டு அந்த தேர்தலுக்கு எதிராக செயல்படுகிற பில்லி சோனி ஆவிகள், மந்திர ஆவிகள், யாகங்கள் எல்லா கிரியைகளையும் கர்த்தர் செயலிழக்க பண்ணினதோடு அல்லாமல் கர்த்தருக்கு சித்தமான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு ஏற்ற பணியை செய்யவும் கர்த்தருடைய ஆவியால் கிரியை செய்கிறபடினால், அதோடு மாத்திரமல்ல தேசத்தில் தேவ சித்தத்தின்படி செய்ய நல்ல முதலமைச்சரை கர்த்தர் தேர்ந்தெடுத்து இதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவதற்கு சித்தம் கொண்டு நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆமென். கர்த்தர் இந்த தேர்தல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறபடினால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கிருபை நிறைந்த கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருமானமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும். ஆண்டு இந்த தேர்தலுடைய ஆண்டவரே காரியங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்ததற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் வாஞ்சியோடு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த கிராஸ் டிவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தாபகருக்காக, அவருடைய வாழ்க்கை துணைவிக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. ஜெப ஆவியினால் நிரப்புங்க. தேவ திட்டத்தின்படி ஆண்டவருடைய பணிகள் செய்ய உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் கீழே இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தம்பிமார் தங்கச்சிமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பணியை கர்த்தருக்காக செய்கிற இந்த பிள்ளைகளை வாங்குற சம்பளங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வீணான விரயமான செலவுகள் வராதபடி அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்ன தேவையோடு இருக்கிறார்கள் எல்லா தேவைகள் சந்தித்து ஒவ்வொரு தம்பிமாரும் தங்கச்சிமாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, டிவி ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற பிள்ளைகள் ஆமென், ஒவ்வொரு பிள்ளைகளை ஆமென் ஆமென் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்குள் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே அப்பா இந்த டிவி பெட்டிக்கு முன்பாக ஆண்டவரே, தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன தேவையோடு, என்ன எதிர்பார்ப்போடு, கண்ணீரோடு, கவலையோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ, இப்பொழுது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் வல்லமை இறங்கட்டும் ஐயா. கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதனையோடு இருக்க பிள்ளைகள் வேதனைகள் மாறும்படியாக கர்த்தாவே, குடும்பத்துல சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, பல விதமான நெருக்கடியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் இப்பொழுது நினைத்து ஜெபிக்கிறேன். கொள்ளை நோயில பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கி அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகம் கட்டுகளை உடைக்க தேவனுடைய வல்லமை சபிக்கப்பட்ட ஆவிகளை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்ன தேவையோடு, என்ன எதிர்பார்ப்பு ஆண்டவரே அவங்க நிற்கிறாங்களோ அதை நீங்க அறிவீங்க. மனிதன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்க பாருங்க. பார்த்து அவருடைய தேவைகளை சந்திங்க. அந்த கண்ணீரை தொடங்க, வேதனையை மாற்றுங்க, அந்த வியாகுலத்தை நீக்கி போடுங்க. நாங்க இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரும்படியாக அப்பா
ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்கள்ல ஒரு மனம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குடித்து வெறித்து திரிகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற வாலிப தம்பிமா தங்கச்சிமாருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் உங்க வல்லமை இறங்கி அந்த பிள்ளைகளை ரட்சிப்பீங்க, குடும்பங்களை ரட்சித்து ஆண்டவருக்காக அந்த குடும்பங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்வீர்களா? எங்கள் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படணும், தமிழ்நாட்டு மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஜெபிக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, இன்னும் தேவையோடு இருக்க மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் மூலமா ஜெபிக்கிற எப்பொழுது ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரை துடைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையுடைய வேதனை மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது தெய்வீக சமாதானத்தை கொடுத்து விடுதலையை கொடுத்து அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு நாட்களிலே இந்த பிள்ளைகளை எடுத்து சாட்சியாக பயன்படுத்துங்க. இன்னும் அநேகரை ஜெபிக்க அழைத்து வந்து ஆண்டவர் இந்த நேரத்தை டிவி பெட்டிக்குள்ளாக அவர்களும் ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வல்லமையை வெளிப்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். கிருபையும் சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.